ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு கேட்டிங்கன்னா தே ஆர் வெரி குட் அட் ப்ராடக்ட் க்ரியேஷன். அவங்க ப்ராடக்ட்லாம் நான் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் மீட் பண்ணும்போது தே ஹேவ் ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அதை நான் ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே சொல்லுவேன். அந்த இன்டென்ட், நல்ல இன்டென்ட், கஸ்டமருக்கு நம்ம சரியாக சர்வீஸ் பண்ணணும், நல்லா ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிற இன்டென்ட் நல்லாயிருக்கு. பட் மார்க்கெட்டிங்கிற எலிமெண்ட், இன்னோவேஷனுங்கிற எலிமெண்ட் தான் கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங் எலிமெண்ட்டாக இருக்குது. நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸும் சரி, அது ரிலேட்டடாகவே தான் நிறையா வரும். இன்னொரு பெரிய மிஸ்ஸிங் எலிமெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈவன் நாளைக்கு நானுமே ஒரு ஆண்டர்ப்ரனராக தான் இருக்கும்போது நானுமே ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இன்சைடர் பயாஸுங்கிறது எப்பயுமே நமக்கு வந்துடும். தமிழில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம விற்கிற ப்ராடக்ட் தான் பெரிய ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், அதை இன்னோவேட் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுவோம். மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த விருமாண்டின்னு ஒரு மூவி வந்தது, தமிழ் படம், கமலோடது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஸ்டோரி லைனுமே அவர் 2-3 பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆள் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த என்டையர் ஸ்டோரியுமே. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் கொண்டு வந்துருப்பார். இதுக்கு பேர் ராஷமோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் ஒரே விஷயம் தான் நடக்குது, அதில் ஒவ்வொருத்தவங்களோட வியூவும் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ராஷமோன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் வந்து ஈவன் பிஸ்னஸ், பிராண்டிங், மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தும். இட் மீன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி பார்க்குறாங்க, உங்களோட எம்ப்ளாயீஸே உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி பார்க்குறாங்க. ஆஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் அந்த இன்சைட் தான் முக்கியம். நம்ம ப்ராடக்ட்டை எப்பயுமே நம்ம ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு தான் நான் சொல்ல போகிறோம். அந்த சேலஞ்சு தான் ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் நான் புரிய வைப்பேன். ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட், ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் பர்சன், நான் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக எப்படி இருக்க முடியும்னா, நான் கஸ்டமர் மாதிரி திங்க் பண்ணாதான். அவங்க ஆல்ரெடி ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி திங்க் பண்ணுறாங்க. நான் வெளியிலேருந்து வரும்போது கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வருவேன். நான் யூஸ்வலாக அந்த ப்ராடக்டே கன்சியூம் பண்ணுவேன். அவங்க ப்ராடக்ட் ஸ்டோருக்கே போய் உட்காந்து அவங்க எப்படி நான் கஸ்டமர் மாதிரியே பிஹேவ் பண்ணுவேன், கஸ்டமர் மாதிரியே கேள்வி கேட்பேன். ஸோ இந்த பாசிட்டிவ் டிபேட் நான் ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட க்ரியேட் பண்ணும்போது கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க ஓப்பன் மைண்டடாக, நான் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் பர்சனாக போகிறதுனால அந்த இன்சைட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்களேன், நீங்களும் நானும் என்ன தான் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணாலும் ஒரு 8-9 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு 8-9 மணி நேரம் தான் நம்ம அஃபீஷியல் ஒர்க்கே பார்க்குறோம். மீதி 16 மணி நேரம் நம்ம எல்லாமே கஸ்டமர்ஸ் தான். நம்மளும் சில ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம், நமக்கும் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, ஷாப்பிங் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்சைட்ஸை நம்ம ஆண்டர்ப்ரனர், அந்த 8 மணி நேரம் ஆண்டர்ப்ரனராக மார்க்கெட்டராக இருக்கிற நேரம் ஒன்று, அடுத்த 16 மணி நேரம் ஒரு கஸ்டமராக இருக்கிற நேரம், இது ரெண்டையும் நம்ம கிளப் பண்ணாலே போதும். ஸோ இதுலேருந்தே நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மைண்டை ஓப்பன் பண்ணும்போது, ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நான் இந்த தாட்டை தான் சீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் கஸ்டமராக திங்க் பண்ணுங்கள். நான் நிறைய நேரத்தில் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட சேலஞ்சும் இது தான். ஒரு எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில் கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்கள போய் ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகுதுன்னா அவங்க ஆக்ஷன் எடுத்து கொஞ்சம் அவங்க பிஸ்னஸையும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் குவிக்காக அடாப்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம்.